ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் மண்டே மார்னிங் 10:30 AM. ரீசெண்டாக பால் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு இருக்கோம். முன்னெல்லாம் ஃபார்மில் வாங்கிட்டு இருந்தோம். அதனால் என்னமோ தெரியல, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற பால் அவ்வளோவா வந்து செட் ஆகலை. அதனால் இன்றைக்கி டைம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபார்முக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் சைக்கிளில். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நெதர்லாண்ட்ஸில் ஃபார்ம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பால் கறக்கிறாங்க, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இது பார்த்திங்கன்னா, இது ஒரு பெட்ரோல் பங்க். இங்கே வந்து நம்பூர் மாதிரி ஆளுங்கள்லாம் வேலைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க பெட்ரோல் பங்க்கில். அவங்க கார் வச்சுட்டு இருந்தால் அவங்களே வந்து ஃபில் பண்ணிவிட்டு போவாங்க இங்கே இருக்கிறவங்க. அப்புறம் இது வந்து ஒரு கொக்கோ கோலா கம்பெனி. ஆக்சுவலாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நிறைய இருக்கும். சாம்சங், டெஸ்லா, அந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ், அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம சென்னையில் எப்படி ஒரு கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு ஏரியா இருக்குமோ அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஏரியா இதுக்காகவே செப்பரேட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் இந்த ஏரியாவை ஃபுல்லாக சுற்றி என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஏரியாவுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். உங்களுக்கு ஓகேனா கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணுறேன் எடுத்து போடுறதுக்கு. இதுதான் நாங்கள் எப்போவுமே ரெகுலராக பால் வாங்குகிற ஃபார்ம். நம்ம ஊரில் எப்படி பாலை சொசைட்டிக்கு ஊற்றிடுவாங்களோ அந்த மாதிரி இவங்களும் வந்து கம்பெனிஸ்க்கு பாலை வந்து விற்றுருவாங்க. நாங்கள் போனது ஒரு 10:30 அப்படின்றதுனால பால் இருந்தது. இங்கே ஒரு பெரிய ட்ரம்மு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதில் தான் இவங்க வந்து பாலை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதாவது கறக்கிற பாலை இதில் தான் இவங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இந்த ஃபார்மை வந்து இவங்க 3 பேர் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஊர் மாதிரியெல்லாம் ஆளுங்க வச்செல்லாம் இவங்க மெயின்டைன் பண்ணுறதில்ல. இந்த வயசானவர், அவங்களுடைய ஒய்ஃப், அப்புறமா அவங்களுடைய பையன் 3 பேர் தான் இவ்வளோ பெரிய ஃபார்மை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். மாடு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய வேலைன்னா பால் கறக்கிறது தான். அதை பார்த்திங்கன்னா இவங்க அதுக்குன்னு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. அவங்க பாட்டுக்கும் அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு அவங்களுடைய மற்ற வேலைங்களை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வந்து ஒரு ரோபோட் மாதிரி தான். இந்த மாடு கூட பார்த்திங்கன்னா ஒரு மாடு பால் கறந்து முடிஞ்சோடனே அந்த மிஷினே வந்து அந்த மாடோட மடி சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி கேட் ஓப்பன் ஆனோடனே அந்த மாடு போயிடும். பின்னாடி இருக்கிற மாடு கரெக்டாக வந்து அந்த பிளேஸில் நிற்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மிஷின்ஸை பார்க்குறேன். நம்ம ஊரில் பெரிய ஃபார்மில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இங்கே இருக்கிற மாடுங்களை மட்டும்தான் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட கேட்டோம். ஆனால் அவர் வந்து உள்ளே வந்து பால் கறந்துட்டு இருக்குது, வேணும்னா நீங்கள் அதை வீடியோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நம்ம ஊரில் இருக்கிற நீங்களும் வந்து இங்கே நெதர்லாண்ட்ஸில் எப்படி இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நெதர்லாண்ட்ஸில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸை உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.